மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். தகப்பனே, இந்த காலை வேளையில நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு நீர் அழைத்து வந்திருக்கிறீர். நீர் நம்ப பண்ணின வார்த்தையை எங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் நினைத்தருளும்படியாக அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்த வசனத்திற்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணுற பாதைக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று, சொன்னதை செய்து முடிக்கிற நல்ல தேவன் ஆண்டவரே, செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீங்க. கிருபையுள்ள கர்த்தர், இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளுக்காய் நன்றி. உங்களை எல்லாம் திரும்ப பார்க்குறது பயங்கர சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மாத்திரங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த மாதம் தேவன் இதை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். மீகா 2வது அதிகாரத்தின் 13வது வசனம். அந்த வசனத்துக்கு கொஞ்சம் டீட்டெயில் நமக்கு தெரிந்த வசனம் தான், பட் அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். மீகா 2வது அதிகாரத்தின் ஆமென்.
ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தடைகள் அநேகம் இருக்கும். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி என் தேவன் என்னை நடத்த போதுமானவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மகளுடைய வாழ்க்கையில் தடைகள் இருந்தது, ஆபத்துகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி முன் செல்லுகிற ஒரு தேவன் உண்டு. அவர் கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெவ்வேறு தடைகள் இருக்கக்கூடும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அதை தான் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தடைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். வெற்றி சிறந்த கிறிஸ்து என்னோடு இருப்பதால் நானும் வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தனி பலத்தில் நான் ஓடுனா நான் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒன்று, அவர் என்னோடு இருக்கிறார். அவர் தடைகளை எல்லாம் மாற்றுகிற நல்ல தேவன். அவர் நடந்து போக, அவர் கடந்து போக தடைகள் எல்லாம் மாறும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் முதல்ல என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, தடைகளை பார்க்கிறோமா, தடைகளை தாண்டி தேவனை பார்க்கிறோமா? தடைகளை பார்க்கிறவங்க ஜெயிக்க முடியாது. தடைகளை தாண்டி என் தேவன் முன் செல்லுகிறார், தடைகளை அவர் மாற்றுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். தடைகளை பார்க்கிறவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பயந்து போவார்கள். தடைகளை பார்க்கிறவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருப்பார்கள். தடைகளை பார்க்கிறவர்கள் போதும் ஆண்டவரே என்று சொல்லி சூறை செடியின் கீழ் படுத்திருக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் தடைகளை எல்லாம் தாண்டி இதை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்வார் என்று கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அதை தான் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும் தடையை தாண்டுவாங்களான்னா இல்லை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை வருமானா இல்லை. சும்மா சர்ச்சுக்கு போய் தூங்கிட்டு வர எத்தனையோ பூர்வீக சடங்காச்சார சபைகளும் உண்டு. ஆனால் எப்போ கர்த்தருக்காக ஓடணும்னு நம்ம வைராக்கியமாக இருக்கிறோமோ, அப்போ பிசாசுக்கு, சத்துருவுக்கு நம்மளும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தேவனுக்காக செயல்படணும்னு நினைக்கும் பொழுது, தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றணும்னு ஜெபிக்கும் பொழுது, தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் வரும்போது என்ன வரும்? தடை வரும். ஆனால் யார் ஜெயிப்பா? ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து எனக்கு அவர் ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாய் மாறுவார். பெரிய பர்வதத்தை பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு பெரிய தடையாக தான் தெரியும். இந்த இவ்வளோ பெரிய பர்வதத்திற்கு முன்பாக செருபாவேல் மேலே இருக்கிற ஒரு சின்ன கல் என்ன செஞ்சிட முடியும்னு நினச்சா, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, செருபாவேலின் கையில் இருக்கிற அந்த சிறிய கல் மேலே வேதம் கூறுகிறது, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை பெருகுவதாக. உங்ககிட்ட இருக்கிறது சின்ன கல்லாக இருக்கலாம், தாவீது கிட்ட இருந்த ஒரு சின்ன கல்லாக இருக்கலாம், கோலியாத்துக்கிட்ட இருந்தது பெரிய வெப்பன்ஸாக இருக்கலாம். அவன் சூழ்நிலைகள், அவன் ஆர்மி ட்ரெயின்டு, அவனை குறித்து சொல்கிற டெஸ்டிமனி எல்லாம், அவன் பயங்கர நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு தேவ பிள்ளை உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர். இதுவரைக்கும் எனக்கு தடைகளை மாற்றி ஜெயம் கொடுத்தவர். சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் இதற்கு முன்பாக நிறைய தடைகள் வந்தது, அதில் எல்லாம் ஜெயிக்க செய்த தேவன் இந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஜெயம் கொடுக்க போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரு தெய்வ பிள்ளை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியது, தடையை பார்த்து பதறுகிறவர்களாக, விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. ஸோ ஒரு தேவ பிள்ளை முதல்ல நீங்கள் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக நின்றாலும் சரி, கோலியாத்திற்கு முன்பாக நின்றாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் இதுன்னு கேட்கக்கூடாது. என்னை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த பாதையில் வேற யாரும் ஜெயம் எடுக்க முடியாது, இந்த பாதையில் வேற யாரும் நடக்க முடியாது. ஆனால் இந்த பாதையில் தேவன் என்னை நடக்க செய்கிறார்னா, என்னை கடக்கவும் செய்ய அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். அதான் வேதம் கூறுகிறது, நீ அக்கினியினூடாய் நடந்தாலும் வேகாதிருப்பாய்.
அப்படின்னா அக்னியின் பாதை அனுமதிக்கப்படும். ஆனால் அனுமதிக்கப்படும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் புரிந்து கொள்ள வேண்டியது, இதுலேயும் கர்த்தர் என்னை தாண்ட எனக்கு ஜெயம் கொடுப்பார். ஆண்டவரே, யோர்தான் கொஞ்சம் நிற்கட்டும், நான் நடந்து போகிறேன். இல்லை, நீங்கள் நடந்து போகும்போது யோர்தான் பிரவாகித்து ஓடும், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தீச்சூளை 7 ஆண்டவருக்காக நிற்கணும்னு நினைக்கும் போது தீச்சூளை 7 முறை கூட்டப்படும். ஆனால் தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டியது, இதுலேயும் அவர் என்னை நடக்க செய்வார், இதுலேயும் என்னை அவர் கடக்க செய்வார். என்னோடு உலாவுகிற தேவனை. எப்படி இந்த பிரதர் மாத்திரம், இந்த சிஸ்டர் மாத்திரம் இவ்வளோ பிரச்சனையிலையும் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனையிலையும் அவங்க ஆராதிக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனையிலையும் சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஹல்லேலூயா, நான் அல்ல, என்னோடு கூட தடைகளை மாற்றுகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து, வெள்ளம் போல சத்துருவானவன் வந்தாலும் ஆவியானவர் எனக்கு முன் சென்று ஜெய கொடி ஏற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் முதல் காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை, இவங்க எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, தாவீதுக்கு அவ்வளோ பிரச்சனை மத்தியில், அதான் வர்ஷிப் பண்ணுறதுக்கு போது ஆண்டவர் அதுதான் உணர்த்தினார். தாவீது பார்த்திங்கன்னா அந்த நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக எல்லா சூழ்நிலையிலையும் துரத்துறாங்க, மகன் துரத்துறாரு, மாமனார் துரத்துறாரு, ஊரே துரத்துது. ஆனாலும் ஏன் நிம்மதியாக தூங்க முடியுதுன்னா, அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். நான் அவரை தேடி வரல, அந்த வனாந்தரத்தில் என்னை தேடி கண்டுபிடித்தது தேவன் என்றால், ஒருவனுடைய கைக்கும் கர்த்தர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். மரணத்திற்கும் எனக்கு ஒரு அடி தூரம் இருக்கலாம், உனக்கு பக்கத்தில் 1000 பேரும் வலது பேர், எதுவுமே என்னை சேதப்படுத்துவதில்லை, எதுவும் என்னை அணுகாதபடி என் தேவன் பாதுகாத்து நடத்துவார். கடைசி வரைக்கும், பூரண வயது வரைக்கும் அவர் வாழ்ந்து சித்தத்தை நிறைவேற்றி தான் அவர் நித்திரையடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், என்னை இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் என்னை தப்புவித்து நடக்க என்னை போதுமானவராயிருக்கிறார். ஒரு நாளும் என் குடும்பத்தை வெட்கத்துக்கு கர்த்தர் விடமாட்டார், ஒரு நாளும் சத்துருடைய கையில் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் என்னை நடத்த போதுமானவராயிருக்கிறார். யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு கனிதரும் செடி சுவரின் மேல் படருவான். அப்படின்னா தடை இருந்தாலும் ஒரு தேவப்பிள்ளை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை, சித்தத்தை நிறைவேற்ற முடியும். தடை இருக்கும், சுவரின் மேல் படருகிற அனுபவம் என்னென்னா, உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாட்டில் நெக், ஒரு வேலை ஸ்தலத்தில் தடையாக ஒருத்தர் வந்து நிற்கலாம். ஆனால் ஒன்று, அந்த தடையை கர்த்தர் படிக்கற்களாய் மாற்றுகிற ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் ஆண்டவர் மாற்றுவாரே தவிர, ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட கர்த்தர் அனுமதிப்பது கிடையாது. ஹல்லேலூயா. எங்களோட ப்ரேயர் டீமில் பிரியான்னு சொல்லி ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க சகோதரர் ரொம்ப பக்தி வைராக்கியம். பட் ஆனால் ஒரு 7 மாதமாக வேலை கிடைக்கல. ஸோ ப்ரேயருக்கு வர தொடங்கினா, அப்படி வந்து ஒரு 2 வாரத்திலே கர்த்தர் கிருபையாக அவருக்கு ஒரு வேலையை கொடுத்தார். வேலையில் ஜாயின் பண்ணுறது, காலையில் ஜாயின் பண்ணிட்டு போனார், சாயந்தரம் வந்து சொன்னார், அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணுறவன் வேலையை எதையுமே கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறான், நான் எதுக்கு உனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறான், கம்பெனியும் கண்டுக்க மாட்டேங்குது, அவன் கற்றுக் கொடுக்காம நான் எப்படி. நான் சொன்னேன், கவலைப்படாத, தேவன் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து, அவனை காட்டிலும் அதிக ஞானத்தை கொடுத்து, ஐடியாஸை கொடுத்து கர்த்தர் இன்னும் நடத்த போதுமானவராய்க்கு. அவன் கற்றுக் கொடுத்தா, இவன் கற்றுக் கொடுத்தான்னு அவன் பேரை தான் சொல்லுவான். அவன் கற்றுக் கொடுக்காமல் போனாலும் கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தேவன் கற்றுக் கொடுத்ததான் நான் சொன்னேன். வெறும் வேலை கொடுப்பதோடு கைவிடுகிற தேவன் அல்ல, அதோடு முடியல, அதுதான் ஆரம்பமான. நீ உறுதியாக பிடிச்சிக்கோ. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆலோசனை தந்து உன்னை நடத்துகிற நல்ல தேவன். அவர் கூடவே இருந்து எல்லா விதத்திலும் உனக்கு ஆலோசனை கொடுத்து அற்புதமாய் சாட்சியாய் தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஒரு தேவப்பிள்ளை அதுதான் நாம் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் கிதியோனை மாத்திரம் தெரிந்து கொண்டதுடைய அர்த்தம் என்னன்னா, அவ்வளோ பேர் இருந்தாங்க இஸ்ரவேல, ஏன் கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டார்னா, அதான் ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ளணும். மீதியானியர் வந்து இவர்கள் விதைத்த இந்த எல்லாத்தையும் அறுவடையின் நேரத்தில் வந்து அது நெல்லாக இருக்கலாம், என்ன விளைச்சலாக இருந்தாலும் அந்த விளைச்சலின் நேரத்தில் இந்த சத்துருக்கள் வந்து அதையெல்லாம் பட்சிக்க வரும்போது கிதியோனுடைய மனநிலை என்ன தெரியுமா, எப்படி வேணாலும் போட்டோன்னு இல்லை, என்னுடைய எல்லைக்குள் சத்துருவானவன் வரக்கூடாதுங்கிற உணர்வு அவனுக்கு இருந்தது. நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும். எப்படியோ அப்படிங்கிறதுல இல்லை, இது என்னுடைய இடம், இது என்னுடைய குடும்பம், என் குடும்பத்திற்குள்ள சத்துருவுக்கு இடமில்லை என்கிற உணர்வுள்ள இருதயம் தான் நம்மை ஜெபிக்க வைக்கும், துதிக்க வைக்கும், தேவனை தேட அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை.
ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம பக்தி வைராக்கியமாக இருக்கணும். ஆண்டவர் என்னை நடத்துவார், ஏன் எல்லைக்குள்ள சத்துருக்கு இடமே இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு, விசேஷமாக கணவர்களுக்கு இந்த ஒரு மனநிலை தேவை. அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக, நல்லா புரிந்துக்காங்க, நோவாவின் நிமித்தமாக முழு குடும்பத்திற்கும் ஹல்லேலூயா கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ இந்த ஒரு உணர்வு நமக்கு தேவை. வெறும் சபைக்கு வந்து போவதனால் அல்ல ஆசீர்வாதம். சபைக்கு வந்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை ஆம் என்றும் ஆமென் என்றும் நான் சுதந்தரிப்பேன் என்கிற அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம், கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். 2 காரியத்தை இந்த நாள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். யாருக்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்லுவார், யாருக்கு தேவன் தடைகளை மாற்றுவார், யாருக்கு மாற்ற மாட்டார். வேதத்தின் வெளிச்சத்தில் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை விசேஷமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது காரியம், சுயபலத்தை சார்ந்து நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டார். என்னால் எல்லாம் செய்ய முடியும்னா சரியப்பா நீ செஞ்சுக்கோன்னு ஆண்டவர் ஒதுங்கிடுவார். அதுதான் நீதிமொழிகள் 3 சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு தேவன் மேல் விசுவாசித்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் பாதைகளை செவைப்படும். எரேமியா 17:5 வாசிங்களேன். எரேமியா 17:5. அந்த வார்த்தையை திரும்ப வாசிங்க. இந்த 3rd வேர்டுக்கு திரும்ப வாசிங்க. கர்த்தரை விட்டு ஓகே போதும் சிஸ்டர். இந்த மனுஷர் மேலே நான் நம்பிக்கை வைக்கும்போது என்ன ஆகுது? என்னுடைய இருதயம் கர்த்தரை விட்டு வழி விலகுகிறது. இந்த பிரதர் எனக்கு ஃபீஸ் கட்டுவார், இந்த பிரதர் எனக்கு காணிக்கை கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கும் போது என்ன ஆகுது? நான் முழு இருதயத்தோடு தேவனை விசுவாசிக்கலை. என் கண்கள் எங்கே போகுது? மனுஷங்க மேலே போகுது. அப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவர்களாம் நான் சொல்ல, நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் அதே 17:7 சொல்லுகிறது, அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சூழ்நிலை அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, செழிப்பான நேரத்தில் இல்லை, உஷ்ணம் வருகிறது, என்ன சூழ்நிலைகள் எதிர்மறையாக காணப்பட்டாலும் தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளை கனி கொடுக்கிறவனாயிருப்பான். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் கூறுகிறது, இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான், அவன் கனி கொடுக்கிறவனாக இருப்பான். அப்போ ஒன்று நாம் புரிந்து கொள்ளணும், முதல் காரியம், தேவன் முன் சென்று தடைகளை மாற்ற வேண்டும் என்றால் நான் என் சுய புத்தியை, என் சுய பலனையோ மனுஷர்களை சார்ந்து நான் ஓடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவை. ஒரு தடை வருது, முதல்ல யாரை நாம் தேடுகிறோம்? ஒரு சிலர் கவுன்சிலர்கிட்ட ஓடுவோம், ஒரு சிலர் அவங்கள தெரியுமாங்க, ஒரு சிலர் இவங்கள தெரியுமாங்க. கர்த்தர் செயல்படுவார்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக செயல்பட மாட்டார். நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்னென்னா, கடைசி ஆப்ஷனாக தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். நம்மளா ட்ரை பண்ணுவோம், எல்லாம் ட்ரை பண்ணுவோம், முட்டி மோதுவோம், முட்டி மோதி மண்டை மட்டும்தான் உடையுது, ஒன்றுமே நடக்கலைன்னு தெரியும் போது அது ஒரு ரைட் ஆட்டிடியூட் கிடையாது. ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றையும் 1 சாமுவேல் 29 பார்த்தீங்கன்னா, தாவீது கூட இருந்தவங்க, அவங்க மனைவி, பிள்ளைங்க எல்லாத்தையும் சத்துருவானவன் கொண்டு போயிட்டான். உடனே என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் காத்திருக்கிறார். கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தரிடத்தில் ஆலோசனைக்கு காத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு சர்ச்சாக இருக்கலாம், வேறு எங்கே வேணாலும் இருக்கலாம், எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் எல்லாரும் கூட நல்லா தான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது கை எங்கே காட்டுவாங்கன்னா உங்கள் மேலே தான் காட்டுவாங்க. தாவீது கூட இருந்தவங்களாம் தாவீதையே கல்லறிய தொடங்க யோசித்த பொழுது தாவீது அவங்கக்கிட்டெல்லாம் அனுதாபத்துக்கோ எதுக்கும் போகலை. அவன் கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் கர்த்தருக்குள்ளாக கேள்வி கேட்கல, முதல்ல கர்த்தருக்குள்ளாக தன்னை பலப்படுத்தி கொள்வது. ஹல்லேலூயா. அநேகர் உங்களை குற்றப்படுத்துகிற சூழ்நிலைக்கு யார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்களே அவங்களே உங்களுக்கு குறுக்க திரும்புவாங்க. அது சபையாக இருக்கலாம்,
ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஒருவரே நமக்கு ஆதரவாக இருந்து அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தாவீது பண்ண 3 காரியம். கர்த்தருக்குள்ளாக முதல்ல தன்னை பலப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். 2வது கர்த்தருடைய ஆலோசனைக்காக காத்திருந்தான். 3வது கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு சொன்னோன்ன தைரியமாக போகிறான். கூட வர்றதில் பாதி பேர் விடாய்த்து போனார்கள். தாவீது பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பி கொண்டப்போ அவங்களாம் சொல்கிறாங்க, இவங்களாம் கூட வரல, இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டான்னு. தாவீது அப்படி இல்லை. இயேசுவின் இருதயம் எல்லாரையும் பிளஸ் பண்ணி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையாக இருக்கணும். தடைகள் வரும். அந்த தடைகள் வர்றது கூட பெரிய பெயினாக இருக்காது. கூட இருக்கிறவங்களே நம்மளை குற்றப்படுத்துவாங்க, கூட இருக்கிறவங்களே நம்மளை குறை சொல்லுவாங்க. அதோடு சோர்ந்து போவதற்காக அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் அந்நிய சத்தம். ஒரு நாளும் அந்நிய சத்தத்திற்கு செவிசாய்த்து விடாதபடி தேவ ஊழியர்களும் சரி, ஊழியம் செய்கிற பிள்ளைங்களும் சரி, உங்களுக்கு எதிர்த்து நிறைய பேர் எழும்புவாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அப்படி எழும்பும்போது தான் நீங்கள் இன்னும் எழும்ப தேவன் கிருபை செய்வார். ஒரு நெகேமியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு சன்பல்லாத்தும் தொபியாத்தும் சொன்னாங்க, இவனுங்களுக்கெல்லாம் கட்ட தெரியாது, இந்த அலங்கத்தை இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, அதை தாண்டி இவனுக்கு கட்டினாலும் ஒரு நரி போனாலோ நாய் போனாலும் அது இடிஞ்சு விழுந்துருன்னு சொன்னாங்க. அதை பற்றிலாம் கவலையே படலை. நெகேமியா ஒன்று தான் சொல்கிறாரு, கர்த்தருடைய தயவுள்ள கரம் காரியத்தை வாய்க்க பண்ணும். எனக்கு கட்ட தெரியாமல் இருக்கலாம், அவன் பானபாத்திரக்காரன் தான், அவனுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் அழைத்தவர் என்னோடு கூட இருந்து அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், அதற்கான வேண்டியவர்களை கர்த்தரே கொடுப்பார். கொடுத்து தேவன் காரியத்தை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் அந்நிய சத்தத்திற்கு செவி சாய்க்க தொடங்கினா அது நீங்கள் பெரிய அபிஷேகம் பண்ண எளியாவாக இருந்தாலும் போதுமாண்டவரே இந்த ஓட்டம். இதுதான் அந்நிய சத்தத்திற்கு. சத்துரு அநேக நேரத்தில் செய்வது இதுதான். ஆனால் ஒரு தேவ பிள்ளைக்கு நன்றாக தெரியணும், இந்த வார்த்தை என்னை வழி நடத்தும், இந்த வார்த்தையானவர் என்னை சாட்சியாய் நிறுத்துவார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் காணப்படலாம், ஆனால் தேவன் என்னை ஹல்லேலூயா. ஸோ முதல் காரியம், தடைகளை உடைக்கிற தேவன், தடைகளை மாற்றுகிற தேவன் முன் செல்ல வேண்டும் என்றால் நான் சுய புத்தியை சார்ந்து விடாமல் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2வது காரியம், என்னாகும் 13வது அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த காரியங்கள். சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். 12 பேர் வேவு பார்க்க போனது நமக்கெல்லாம் தெரியும். 12 பேரும் சொன்னாங்க அது புசிப்புக்கு பியூட்டிஃபுல். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது போலவே அது பியூட்டிஃபுல் கண்ட்ரி. அதோடைய புசிப்புக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த பழங்கள் இருந்து என்னவாக இருந்தாலும் அதெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல், அவ்வளோ பெருசு. எத்தனை பேர் வீடியோலாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் விளைகிறது இது எதிர்மறையான, அது ஒரு வனாந்தரம் தான், ஆனால் அந்த இடத்துல விளைகிறது மொத்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இஸ்ரேலில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் பார்த்திங்கன்னா சுற்றி 7 முஸ்லீம் கண்ட்ரி இருந்தாலும் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் அவங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஞானம் வேறு எங்கேயும் கிடையாது. 7 தேசம் சேர்ந்து அடித்தாலும் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுற கிருபைகளை தேவன் கொடுத்துருக்கிறார். ஸோ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டியது 2வது, அவங்க எல்லாருமே அந்த தேசம் கர்த்தர் கொடுக்கிற தேசம், அவர் சொன்னது போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதில் ஒன்றும் செகண்ட் தாட், எல்லாம் 12 பேரும் சொன்னாங்க. ஆனால் 10 பேர் அடுத்தது என்ன சொன்னாங்க, அதை நம்ம சுதந்தரிக்க முடியாது. ஏன்னா ஏனோக்கின் புத்திரர்கள் ராட்சசர்கள், அதுகள் இதுகள் எல்லா சூழ்நிலைகளையும் அவங்க பார்த்து அது சாத்தியம் இல்லைன்னாங்க. ஆனால் காலேப் யோசுவா என்னென்னா சூழ்நிலையை பார்க்கவில்லை. நம்மோடு இருக்கிற தேவன் கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் எளிதாய் சுதந்தரித்து கொள்ளலாம். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் காலேபை குறித்து, இவன் வேறு ஆவியுடையவன், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் நான் அவனை சுதந்தரிக்க செய்வேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சூழ்நிலையவே பார்த்து 1000 காரியம் பேசிகிட்டு இருந்தால் சுதந்தரிக்க முடியாது. ஆனால் மாறாக கர்த்தர் என் மேல் பிரியமாக இருந்தால் எளிதாய் நான் சுதந்தரிப்பேன் என்று விசுவாசித்தால் கர்த்தர் நம்மை சுதந்தரிக்க செய்கிற தேவனாய் காணப்படும். ஆண்டவரே அங்கே 10 பேருக்கும் 2 பேருக்கும் சொல்கிறாரு, இந்த 10 பேர் விசுவாசம் வைக்கல, ஸோ இவர்கள் சுதந்தரிக்க விடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த 2 பேரை கர்த்தர் சொல்கிறார், நான் சுதந்தரிக்க செய்வேன். அப்படின்னா அதோட அர்த்தம், நான் முன் சென்று தடைகளை எல்லாம் மாற்றுவேன், நான் அவர்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாய் மாற்றி அவர்களை சுதந்தரிக்க செய்வேன். ஒரு தெய்வ பிள்ளை சூழ்நிலைகளையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் சுதந்தரிக்க முடியாது.
அதுதான் நான் சொன்னேன், தடைகளையே நீங்கள் பார்த்து பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நாம் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தடைகளை எல்லாம் தாண்டி என் தேவன் என்னை ஜெயிக்க செய்வார். இந்த தடைகளை எல்லாம் அவங்க பிள்ளைங்களாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், நமக்கு ப்ராக்டிக்கலி அது சாத்தியமற்ற சூழ்நிலைகள் அநேகம் இருக்கலாம், என்ன பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று, நான் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்களை சுதந்தரிக்க செய்வார். ஸோ ரெண்டாவது தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டியது, சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் ஒரு நாளும் சுதந்தரிக்க முடியாது. சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் தடைகளை தாண்ட முடியாது. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், அந்நிய சத்தத்திற்கு ஒரு நாளும் நாம் செவி சாய்த்து விடாதபடி. இதுதான் பிசாசுடைய ஒரு பெரிய தந்திரம். எலியாவை யோசிச்சு பாருங்களேன், தனித்து தேவனோடு இருந்த அந்த உறவு, அந்த அபிஷேகம், அந்த ஜெபம், அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம், தனி ஆளாக நின்று 400 + 450 கிட்டத்தட்ட 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் படி தான் இதெல்லாம் செய்கிறேன் என்பதை பரலோகத்தின் அக்கினியினால் விடை கொடுன்னு சொல்லி எல்லா விதத்திலும் ஜெயித்தவர். ஆனால் ஒரு நிமிஷத்தில் ஒரு அந்நிய சத்தம், ஒரு எசபேலின் சத்தத்தை கேட்ட பொழுது ஓடுறாரு. 2 நாளாக ஓடுறாரு, தேசங்களை தாண்டி வனாந்தரத்திற்கு ஓடுறாரு. என்னென்னா பயத்தோட உச்சக்கட்டம். ஹல்லேலூயா. நான் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், நீ மாத்திரம் இல்லை எலியாவே. நிறைய நேரம் நமக்கு இது ஒரு பிரச்சனை. ஆவிக்குரிய மனமேட்டிமை நமக்கு வந்து விடாதபடி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் மாத்திரம்தான் ஜெபிக்கிறேன், நான் மாத்திரம். கர்த்தர் உங்களை என்னையும் கிருபையாய் பயன்படுத்துகிறார். அதுதான் ஆண்டவர் எலியாட்ட சொல்கிற, எலியா நீ ஒருத்தர் இல்லை, இன்னும் 7000 பேர் இருக்கிறாங்க, நீ ஒருத்தன் தான், நீ எந்த விதத்துலையும் உனக்கு மேட்டிமை வந்து விட வேண்டாம். ஆனால் உன்னை நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளவுதான். உங்களை என்னையும் தேவன் பயன்படுத்தும் போது நான் மாத்திரம்தான் வர்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் மாத்திரம் வர்றீங்க. ஆனால் தேவன் உங்களை வர செய்தார், தேவன் உங்களை ஜெபிக்க வைக்கிறார். உங்கள் ஜெபத்தினால கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் ஒருவர் பாத்திரர். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம்தான் அவங்களுடைய அந்த பியூட்டிஃபுல் சாட்சி. யவீருக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, பிள்ளை மரித்து போனால் போதகரை துக்கப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் அவங்க கிட்ட பேசலை, யவீருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், பயமுறுத்துகிற எந்த அந்நிய சத்தமாக இருந்தாலும், பயமுறுத்துகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், தேவன் சொல்லுகிறது, நீ என்னை விசுவாசித்த இல்லை, தாமதமாகலாம். நிறைய நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்னென்னா, நம்மளா ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருக்கிறோம். லாசரு மரிக்கிறதுக்கு முன்பாக நான் ஜெபித்த உடனே ஆண்டவர் வந்தார்னா சூப்பராக இருக்கும், முதல் காரியம். நம்மளா ஒரு கேலண்டர் வச்சுருப்போம். 3வது நாளுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு யார் தடையாக மாறுறான்? நம்மளே தடையாக மாறுறோம். மாத்தாள் சொல்கிறாங்க, இனி நாற்றம் எடுக்கும் ஆண்டவரை, கல்லை புரட்ட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சம் தள்ளி நில்லுமா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்னு. நம்முடைய வாழ்க்கையில் நம்மளாக ஒரு சில நேரத்தில் ஒரு சில டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறோம். இல்லை, அவருடைய வேலையில் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் டைம் ஃப்ரேம் அவருடைய டைம் ஃப்ரேம் அல்ல. அதுதான் மரியாள் ஆண்டவர் சொன்னார், அவங்க தாய்கிட்ட சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. கணவர் திருமணத்தில் ஆண்டவர் முதல்ல சொன்னது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லைன்னா அப்பாயிண்டட் டைம், அவருடைய குறித்த வேலையில் கர்த்தர் வருவார். மகிமையான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் குறைவுபட்டு கொண்டிருக்கலாம், கதறி கொண்டிருக்கலாம் மரியாதை போல். ஆனால் ஆண்டவர் வர்ற டைம் பார்த்திங்கன்னா, முந்தின ரசத்தை காட்டிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் செய்கிறது இன்னும் மகிமையானதாய் காணப்படும். ஆனால் ஒரு நாளும் எலியாவை போல் சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சோர்ந்து விடாதபடி. ஏன்னா அந்நிய சத்தங்கள் நம்மை பலவீனப்படுத்தும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஆபத்து அவங்களுக்கு வந்துச்சு, சோர்ந்துட்டோன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்போ அந்த நேரத்தில் 2 காரியம். அந்நிய சத்தம் என்ன? இனி பிழைக்க மாட்டாங்க. நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறது நம்ம காதுக்கே, என்ன தான் நமக்கு அங்கே அனஸ்தீஷியா கொடுத்தாலும் அந்த சத்தம்லாம் நம்ம காதில் கேட்கும். 2 சத்தமும் கேட்கும். அதுதான் சத்தமாக கேட்கும். ஆண்டவருடைய மெல்லிய சத்தமாக கேட்கும், திடன்கொள்.
படகுல கப்பலில் 207 அப்போஸ்தலர் 27வது அதிகாரம், கப்பலில் 275 பேர் இருந்தாங்க. இனி தப்பி பிழைப்போம் என்பது நம்பிக்கையற்ற சூழ்நிலை. அநேக நாட்களாக சூரியனை பார்க்கல, நட்சத்திரத்தை பார்க்கல. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தனுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உடனே பவுலுக்கு தெரியும், திடன் கொள்ளுங்க, எனக்கு சொல்லப்பட்டபடியே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் மெஜாரிட்டி கூட சேர்ந்து சோர்வதற்காக அல்ல, நீங்கள் தனித்து நின்று மற்றவர்களை, அறியாதவர்களை பலப்படுத்த, அறியாதவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற தேவன் மாற்றுவார். ஒரு சில நேரத்தில் அந்த சூழ்நிலையில் நீங்களும் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பயத்துக்கு பாட்டு பாடக்கூடாது. நீங்கள் துதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நிமித்தமாக இவங்க எல்லாரையும் நான் பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. கப்பல் உடைந்தது, கர்த்தருடைய வார்த்தை உடையவில்லை. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். இந்த காலை வேளையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூழ்நிலைகள் கிரிட்டிக்கலாக இருக்கலாம், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அவங்களை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால், ஒரு சுகப்பிரசவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால், கர்த்தர் எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். அந்நிய சத்தத்திற்கு செவி. ஒரு சில நேரம் அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எவ்வளோ கிரிட்டிக்கலாக போயிருக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவருடைய வார்த்தை அந்த நேரத்தில், அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்லா இருக்கிற நேரத்தில் வேதத்தை வாசிக்கவே இல்லைன்னு வைங்களேன், இந்த வார்த்தையெல்லாம் வெளிப்படாது. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உட்காந்து டிவி கண்டத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் எதனால் நிறைந்திருக்கிறோம்? அந்நிய சத்தத்தினால் நிறைந்திருக்கிறோம். அப்போ நீங்கள் ஆபத்தாக வர்ற நேரத்தில் என்ன தான் வெளிப்படும்? இருக்கிறது தானே வரும், வேறு என்ன வரும்? வசனமே தெரியாது. வீட்டில் 200 ரூபா மாட்டி வைக்கிறது அல்ல, அது உங்கள் இருதயத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த வார்த்தை அந்த இடத்துல வெளிப்படும். அந்த வார்த்தை அந்த நேரத்தில் சத்தமாக தோணிக்கும். திடன்கொள், நீ ஜெயிப்ப, உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் தெரிந்திருக்கிறேன், தாயின் கற்பத்தில் உன்னை நான் பிரித்து எடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அப்படியே பலப்படும் போது அந்நிய சத்தம் ஃபேட் ஆகும், தேவ சத்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தடைகளை மாற்றுகிற தேவன் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவாராக. நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த அக்னியின் ஊடாய் போகும்போதெல்லாம் சர்ச்செல்லாம் கூட வராது. நீங்கள் தனியாக தான் அந்த அக்னியில் போவீங்க. அந்த வனாந்திரத்தில் நீங்கள் தனித்து தான் போவீங்க. அவர் ஒருத்தர் தான் கூட இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனைவி, கணவன் யாருக்கு அனுமதிக்கப்பட்டாலும், யோபுவை கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் எல்லாரும். ஆனால் ஒன்று தெரியும், அவருடைய வசனத்தை தேடுகிறார். அவருடைய வார்த்தை அதுதான் யோபு 27:5 நினைக்கிறேன். அவருடைய வசனம் தான் எனக்கு ஆகாரம்னு சொல்கிறாரு. அவர் அதிகமாக தேடுகிறதே தேவனுடைய வார்த்தை. அப்போ நம்ம நல்லா இருக்கும்போது அதிகமாக தேவனுடைய வார்த்தையை தேடும்போது, அந்த வார்த்தையினால் நீங்கள் நிறைந்து இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஆபத்தான சூழ்நிலைகளில் அந்த வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னும் 2 தடைகளை சொல்லி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் கர்த்தர் காலையில், இந்த 2 காரியங்கள் தேவன் காலையில் பேசின காரியம். அந்த வசனத்தை நான் எடுத்து வைக்கல, இந்த ஆதியாகமில். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு யாக்கோபின் தேவன் அவளை ஆசீர்வதித்தார். ராகேல், லேயால் நமக்கு நல்லா தெரியும். ராகேல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. லேயாளுக்கு கூச்சப்பார்வை என்று வேதம் கூறுகிறது. யாக்கோபு லேயாளை அற்பமாக எண்ணினான், ஆனால் யாக்கோபின் தேவன் லேயாளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருத்தரை நம்ம அற்பமாக எண்ணலாம். ஆனால் நீங்கள் என்னை அற்பமாக எண்றீங்கன்னு வைங்களேன், உங்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்போ நம்ம யாரையும் அற்பமாக எண்ணி, அற்பமாக எண்ணப்பட்ட சூழ்நிலையில் ராகேலுடைய கற்பத்தை தேவன் அடைத்தார் என்று வேதம் கூறுகிறது. நான் மற்றவர்களை அற்பமாய் எண்ணும் பொழுது என் ஆசீர்வாதத்திற்கு நான் தடையாக இருக்கிறேன். அல்லது இதெல்லாம் நானே ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நமக்கு நல்லா பாட வரும், நமக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, அப்படிலாம் வந்து நின்னோன்னா சோக் ஆயிரும், அவ்வளோதான், லாக் பண்ணிடுவார். ஒரு நாளும் இவங்களை விட நம்ம நல்லா பாடுவோம், இவங்களை விட நம்ம நல்லா ஜெபிப்போம் அப்படின்னா
அது தேவ கிருபை மட்டும்தான். அப்போ ஒரு நாளும் 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. பரிசேயனுடைய ஜெபத்தில் எந்த தவறுமே இல்லை. அவன் எப்போ நான் அவனை போல இல்லை அப்படின்னானோ, கர்த்தர் யார்கிட்ட நிற்கிறாருன்னு அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவனல்ல இவனேன்னு ஆண்டவர் யார்கிட்ட நிற்கிறாரு? பரிசேயன்கிட்ட. நீ அவ்வளோ ஃபாஸ்டிங் பண்ணி 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சியே, நீ பண்ணதெல்லாம் நல்லது தான், பரிசேயருடைய நீதியை காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒன்று, எப்போ நான் என்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ண தொடங்குறேனோ அது மனமேட்டிமையாய் மாறிவிடும். மேட்டிமை உள்ளவனுக்கு கர்த்தர் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் எதிர்த்து நின்றுட்டா சாப்டர் க்ளோஸ். அவர் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய ஓட்டம். அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாம் யாரையும் அற்பமாக எண்ணி விடாதபடி. இன்னொரு பெரிய அது எக்ஸாம்பிள் அதை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 23 வாசிங்க சிஸ்டர். 2 சாமுவேல் 6:23. இப்போ முந்தின வசனம் வாசிங்க. இல்லை அதுக்கு முந்தினது இல்லை, அதுக்கு முந்தின வசனம். எங்கே அவமதித்தான்? பாதி நேரம் வர்ஷிப் பண்ணும்போது ஒரு சிஸ்டர் பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஸ்பிரிட்டில் ஃபில் ஆகி தூச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே ஊரெல்லாம் வேடிக்கை பார்த்து நம்ம இருதயத்தில் ஆமாம் இவங்கெல்லாம் துதிச்சா அது என்னத்துக்கு தடையாக இருக்குது? ஏன் ஆசை மரண நாள் மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்லாதது ஏன்? கர்த்தருடைய சாபம் மேலே வந்துச்சு ஏன்? அந்த தடைக்கு காரணம் என்ன? அவன் பெட்டியை கொண்டு வர்றதில் அவ்வளோ சந்தோஷம். பெட்டியை சவுல் நாட்களில் தேடாதே போனார்கள், தேடி வந்து நடுவில் அடி விழுந்தது, ஓபேத் வீட்டில் இருந்தது. அதையெல்லாம் தாண்டி அவங்க கொண்டு வர்றதுடைய சந்தோஷம். அவன் அவ்வளவு ஆண்டவரை பாடி துதிச்சிட்டு வர்றான். இந்த அம்மா அவரை பார்த்துட்டு கொஞ்சம் அவருடைய ட்ரெஸ்ஸு விலகி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க அந்த இடத்துல வந்து அவனை அற்பமாக எண்ணி அந்த இடத்துல கமெண்ட் பண்ணுறாங்க. கர்த்தருடைய கோபம் அவன் மேலே வந்து ஆசீர்வாதத்திற்கு தடையாய் மாறினதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நமக்கு மற்றவங்களுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாதில்ல. அவங்க சாட்சி சொல்லும்போது நம்ம அவங்கள அற்பமாய் நினைப்பது, இருதயத்திற்குள்ளாக மற்றவர்களை குறித்து நாம் தவறாக பேசுவது, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நாம் ஜாக்கிரதையாக இருக்கு. நம்ம என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு இன்னைக்கு யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா யார் ரொம்ப ஃபேமஸ்னால் மற்ற ஊழியக்காரங்களை குறை கூறுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. இதை போட்டு பார்க்குற நம்மளும், நான் முதல்ல ஜான்சன் பிரதர்கிட்ட கற்றுக்கிட்டது, அது தேவையில்லாத காரியம். அதை எதுக்கு நான் பார்க்கணும்? இதை பார்த்து இதை ஷேர் பண்ணி இது எதுக்கு? எனக்கு ஒரு சாபத்திற்கு அது காரணமாய் மாறிவிடும். அன்வான்டாக நல்ல காரியங்களை நம்ம பார்த்துட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு அன்வான்டாக மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண? அது அவங்க கணக்கு கொடுத்துக்குவாங்க. என் ஓட்டத்துக்கு யார் கணக்கு கொடுக்கணும்? நான் கணக்கு கொடுக்கணும். உங்கள் ஓட்டத்துக்கு யார் கணக்கு கொடுக்கணும்? நீங்கள் நம்ம எதுக்கு மற்றவங்களை குறித்து பேசணும்? இது எதுக்கு தடையாக வரும்னா ஏன் ஆசீர்வாதத்திற்கு அது தடையாக மாறிவிடும். ஹல்லேலூயா. இப்போ அவங்கள ஊழியத்துக்கு அழைச்சிருக்காங்க, விக்டர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காங்க. அவங்கவுங்க ஊழியத்துக்கு உங்கள் ஊழியத்துக்கு விதைப்பதற்கு ஒரு சிலர் நீர் பாய்ச்சிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை நான் புதைச்சி வச்சா நான் கணக்கு கொடுக்கணும். அவங்கவுங்க கொடுத்துட்டு போவாங்களே தவிர நம்ம இந்த மாதிரி பேசி என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் தடையாய் மாறிவிடக்கூடாது. இது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது. நானும் ஆரம்பத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்தோம். இதெல்லாமே இதுதான் நம்ம பழக்கமே. அங்கெல்லாம் அதுதான் பழக்கமே. குறை கூறுறது தான் அடுத்தவங்களுக்கு. அது ஒரு பெரிய கிருபை பெற்ற ஒரு ஊழியம், கர்த்தர் அருவருக்கிற ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசிக்கலி அப்படி தான் இருந்தேன். ஆண்டவர் என்னை பிரித்து ஆஃப்ரிக்கா கொண்டு போனார். 10 வருஷத்தில் கர்த்தர் உருவாக்குனார். அதான் நான் சொன்னேன், அந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு நான் தவறாக சொல்லலை. பட் அதே இடத்துல இருக்கும்போது அந்த ஐயர் வந்து ஜெயிலுக்கு போனார். நான் எங்கே போயிருப்பேன்? பரலோகத்துக்கு அப்போ நானும் ஜெயிலுக்கு தான் போவேன். ஏன்னா நான் என் ஊழியக்காரருக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு என்ன பண்ணுவேன்? நீங்கள் என் ஊழியக்காரருக்கு எதிர்த்து வரும்போது நானும் கம்பி எடுத்து அடிப்பேன், மைக் எடுத்து அடிப்பேன். அப்புறம் எங்கே போவேன்? அவ்வளோதான். இது தேவன் இதெல்லாம் அருவருக்கிற காரியம். இதெல்லாம் தேவையும் கிடையாது நமக்கு. நல்ல புத்தி முடிஞ்சால் சொல்லணும், இல்லை நம்ம ஒதுங்கிக்கணும். நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கூட்டமாக சேர்ந்து ஊழியம் செய்யாதீங்க. அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு
தடையாய் வரும். மீகாலுக்கு என்ன சொல்லியிருக்கு? மரண நாள் வரைக்கும் குழந்தை இல்லாத காரணம் என்ன? வேதத்தில் இந்த மாதிரி 1-2 தான் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இல்லாத காரியம். அதில் இது ஒன்று. ஈவன் சிம்சோன் பார்த்தீங்கன்னா ரிப்பண்ட் ஆகிட்டான். அவன் ஆசீர்வாத திரும்ப ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். அடுத்து தடை, பாவம் ஒரு தடை. அந்தரங்க பாவங்கள் தேவன் நமக்கு ஒரு நாளும் கிரியை செய்ய முடியாது. ஆயி பட்டணம் சின்ன பட்டணமாக இருக்கலாம், ஆனால் முறிந்து ஓடினதற்கு, அவர்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்னதான் ஃபாஸ்டிங் போட்டாலும் என்னதான் யோசுவா ப்ரேயர் பண்ணாலும் ஆண்டவர் எழும்புன்ட்டார். சும்மா இதில் எந்திரி, பாளையத்திற்குள்ளாக அசுசி இருக்குது, சுத்தம் பண்ணு அப்படின்ட்டார். ஒரு சில நேரத்தில் தேவன் எனக்கு முன் சென்று தடையை மாற்ற வேண்டும் என்றால் என்னை நான் தற்பரிசோதிக்க வேண்டும். என் குடும்பம் தேவனுக்கு. அதனால தான் சொன்னார், இன்றைக்கு பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு அற்புதம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம நிறைய ஜெபிக்கிறோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்னா ஒரு அற்புதத்திற்காக ஜெபிக்கிறோமே தவிர இந்த அற்புதம் டிலே ஆகிறதுக்கு நான் ஒரு காரணமாக நிதானிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இல்லை. அதுதான் அந்த 7 சபையில் ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நான் ஐஸ்வர்ய சம்பன், நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், நீ தருத்திரனாக இருக்கிறடா ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு. நீ தருத்திரனாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. நமக்கு குறை உண்டு. அந்த குறைகளை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்றால் நான் எந்த இடத்துல சீர் செய்ய வேண்டுமோ அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில காரியங்கள் தேவன் நமக்கு முன் செல்ல வேண்டும் என்றால் தேவை ஒரு சில காரியங்கள். முதல் காரியம், துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் துதிக்கிறவர்களாக, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அப்படிங்கிற வசனம் ஈஸி. இந்த தாவீதுடைய பாதி சங்கீதங்களில் மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே துரத்திட்டு வர நேரம் தான். பெலிஸ்தியர் துரத்துகிற நேரம், அப்சலோம் துரத்துகிற நேரம், சவுல் ராஜா துரத்துகிற நேரம். ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். நம்மளால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஸ்தோத்தரிக்க முடியுமா? வேலை இழந்த சூழ்நிலையில் நம்மளால் ஸ்தோத்தரிக்க முடியுமா? வேலை இருக்கும்போது கிரெடிட் ஆகிட்டு இருக்கும்போது ஈஸியாக ஸ்தோத்தரிக்கலாம். ஆனால் ஒரு வேலை போயிடுச்சு, ஸ்டில் கர்த்தர் நல்லவர் நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்லணும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படி நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கிறவனாக இருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய எரிகோ மதிலாக வேண்டுமானால் இருக்கலாம். எரிகோ மதிலை குறித்து பார்த்திங்கன்னா மேலே வீடுகள் கட்டப்பட்டிருந்துச்சு, காரு ட்ரெயினெல்லாம் போகிற அளவுக்கு பெருசு. துதிக்கிறனால என்ன ஆயிரும்? அது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தேவ பிள்ளை, எனக்கு என்ன முடியுமோ அதை மாத்திரம்தான் தேவன் என்ன செய்ய சொல்லுவார். எனக்கு முடியாததை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. துதிக்க சொல்கிறாரா? நீங்கள் துதிங்க. பவுலும் சீலாவும் அடித்து தொங்க விட்டு ரத்தம் சிந்திட்டு இருக்கும்போது பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அந்த தெய்வ பிரசன்னம் அந்த இடம் முழுவதும் நிறைந்து எல்லாம் எத்தனை கேட்ஸ் இருந்ததோ அத்தனையும் உடைந்தது மாத்திரம் இல்லை, அந்த துதி, அந்த ரத்தம் சிந்தின நேரத்துலையும் ஒரு காவலர் குடும்பம் வந்து அந்த இடத்துல ஒரு ஜெயிலருடைய குடும்ப ரட்சிப்புக்கு நேராக நடந்தது. ஒரு சில பாதைகளில் தேவன் உங்களை நடத்துகிறாரு, அங்கேயும் நீங்கள் துதிங்க. அந்த இடத்துல உங்களை விடுவிக்கிறதுக்கு முன்பாக உங்களை கொண்டு தேவன் ஒரு சிலரை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாதையிலும் கேள்வி கேட்கிறவர்களாக அல்ல, அந்த சூழ்நிலையில் நான் துதிக்கும் பொழுது அந்த பிரசனம். முதல் காரியம் என்ன, இவங்க இந்த ஜெயிலுக்கு வந்தது, அவன்லாம் தவறு செஞ்சு வந்தான். நமக்கு நிறைய இதுதான் நம்ம மென்டாலிட்டியாக இருக்கும். அவங்களாம் தவறு செய்து வந்தாங்க, நான் என்ன பிரச்சனை, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நான் ஏன் வந்திருக்கேன்னா, அங்கே கொண்டு போனாலும் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்று ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எந்த பாதையில் எங்கே என்னை நடத்தினாலும், எலியாவை காகங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அடுத்து போஷிக்க முடியாது என்பதனால் அல்ல கர்த்தர் எலியாவை அங்கிருந்து அனுப்புனது, எலியாவை கொண்டு தற்கொலைக்கு நேராய் சென்ற ஒரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக அனுப்புகிறார். தேவன் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாருன்னா முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன். அதுதான் நான் சொன்னேன், தேவனுடைய உறவு. எல்லா ஊழியங்களையும் தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல, அவர் சொல்லுகிறத செய்ய நான் ஆயத்தமாக இருக்கணும். பிலிப்பு ஸ்தேவான்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் என்ன, பந்தி விசாரிப்புக்காரர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் அபிஷேகம்லாம் பட்டு பிலிப்பு பாருங்கன்னா சமரியா பட்டணத்துக்கும் தேவன் பயன்படுத்துகிறார். ஒரு தனிப்பட்ட ஆளுக்கும் வனாந்தரத்துக்கு போனால் உடனே போகிறார். அந்த எத்தியோப்பிய மந்திரி அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சத்தியத்தை சொல்லி ஞான ஸ்நானம்லாம் கொடுத்துட்டு வர்றார். நம்முடைய ஊழியம் அப்படி தான் இருக்கணும். நான் 1000 பேருக்கு மட்டும்தான், நான்லாம் நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கணும்னா, ஒருத்தருக்கு இயேசு அக்கறைக்கு எதுக்கு போனார்?
இயேசு அவ்வளோ பிஸியாக இயேசுடைய இயேசு தூங்க விடலை, திங்க விடலை, சுற்றி 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 வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தார். அக்கறைக்கு எதுக்கு போனார்? கல்லறையில் ஒரே ஒரு பிசாசு பிடிக்கப்பட்டவனுக்காக அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தேவன் அங்கே போனார், அவனை விடுவித்தார், கிளம்பி வந்துட்டார். இப்போ இயேசுக்கிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, தனிநபருக்கும் நீங்கள் பாரத்தோடு போய் அவங்களுக்கு கரிசனையோடு விசாரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை 50 பேருக்கு பயன்படுத்தினாலும் உங்கள் இருதயம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. ஐயோ நானா இவ்வளோ தூரமா? நம்மளை கர்த்தர் எப்படிலாம், தேவன் எங்கு உங்களை கொண்டு போனாலும் தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்படி நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தேவனை துதிக்க 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 முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு எப்படி எரிகோ ஒழுகுன்னு உங்களுக்கு எனக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஆனால் நான் ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் என்னை விடுவிக்கிறவராய், ஆராதிக்க ஆராதிக்க எல்லா விதத்திலையும், அது சிங்கக்கெபியாக இருக்கலாம், தீச்சொல்லையாக இருக்கலாம், கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். நான் ஆராதிக்கும் பொழுதே அவர் இறங்கி வந்து 2 பேர் 3 பேர் ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வருகிற தேவனாய் காணப்படுகிறார். ஸோ தேவன் எதிர்பார்க்கிறது, தடைகளை உடைக்கிற தேவன் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றால் நான் புலம்புகிறவனாக முறுமுறுக்கிறவனாக இருந்து விடாதபடி. தடைகளை பார்க்கிறவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் தடைகளை தாண்டி என் தேவன் இந்த சூழ்நிலையிலும், நான் குழியில் இருந்தாலும் சிறையில் இருந்தாலும் நான் அழைக்கப்பட்டவன், என்னை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு, அது நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் துதிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஹல்லேலூயா. 2வது காரியம், சபை ஜெபித்தது. பேதுரு நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் தூங்கிட்டு இருந்தார் சிறையில். ஆனால் சபை ஊக்கமாய் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல தான் உங்கள் சபையில் உங்கள் ஊழியக்காரருக்காக நீங்கள் உண்மையாக ஜெபிக்கும் பொழுது அவருக்கும் ஒரு விடுதலை கொடுப்பார். ஜெபிக்கிற உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய். இதெல்லாம் நம்முடைய கடமை, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எதுக்கு அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஜெபிக்கணும் தானே வருவோம்? இல்லை, அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இந்த ஒரு சில கிரிட்டிக்கல் ஃபேஸில் வந்து ஜெபிக்க பலன் இருக்காது உங்களுக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையில் 4 பேருடைய ஜெபம் உங்களை பலப்படுத்தும். அவங்களுடைய ஜெபம். எங்கள் ப்ரேயர் டீமுக்கு நான் அது ஒன்று தான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஒரே கண்டிஷன் தான், காலையில் 7 நாள் அதிகாலை ஜெபத்துக்கு ஒரு காரியம் தான் கற்றுக் கொடுத்துருக்குறேன். 7 நாளும் உனக்காக மற்றவங்க ஒருத்தர் யாரோ ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் நீ இப்போ ஒரு நாள் மட்டும் நீ காலையில் எந்திரி, நீ ஒரு நாள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணு. 15 குடும்பம் தான், கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான், எல்லாரும் 7 நாளும் வர வேண்டியதில்லை. ஏன்னா மஸ்கட்டில் 4:15 ரொம்ப டிஃபிகல்ட், அதுக்கப்புறம் தூங்குறது கஷ்டம், வேலைக்கு போகிறது கஷ்டம். ஓகே, ஒரு நாள் கரையும் செலுத்து. உனக்காக 7 நாளும் ஜெபம், யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்கல்ல. அதே போல தான் எனக்காக யாரோ ஒருத்தர் எல்லா நாளும் ஜெபிக்கும் பொழுது நான் அவங்களுக்காக ஒரு நாள் கரையும் செலுத்துறது தவறு இல்லையே. நான் பலனற்ற சூழ்நிலையில் மற்றவங்கெல்லாம் எனக்கு ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது அவங்க பலனற்ற சூழ்நிலை, எல்லாரும் ஒரு பாதையில் போய்த்தான் ஆகணும். இக்கட்டான சூழ்நிலை எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக உண்மையாக ஜெபித்தா அவங்களை கொண்டே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெபிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஜெபிக்க பலன் இருக்குதோ இல்லையோ, யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டு. எல்லா நேரத்துலையும் ஜெபிக்க பலன் இருக்காது, ஒரு சில நேரம் பலவீனப்படுத்தும். ஆனால் அந்த பெருமூச்சுக்கும் பதில் அளிக்கிற தேவன் அவராய் காணப்படுகிறார். அப்போ நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் என்னுடைய ஜெபத்தையும் கேட்க வல்லவராக இருக்கிறார். கடைசி காரியம், தேவனுடைய வார்த்தை, அவங்களுடைய டெஸ்டிமனி, பியூட்டிஃபுல் டெஸ்டிமனி. திடன்கொள் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. இந்த வார்த்தை என்னை பலப்படுத்தும். இந்த வார்த்தை தடைகளை எல்லாம், அதான் தேவன் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், அந்நிய சத்தத்திற்கு அவைகள் செவி சாய்ப்பதில்லை. ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்க போகிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை ஏன் ரொம்ப முக்கியம்னா, இந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணுன்னா விசுவாசிக்கவும் செய்யும், தைரியத்தை கொடுக்கும். அதான் திடன், போல்ட்னஸ்.
வேர்டு என்ன பண்ணுன்னா, ஹல்லேலூயா, அப்போஸ்தலர் 4 அப்புறமா படிச்சு பாருங்க. அவர்களுடைய பயமுறுத்துதலை கண்டு அவர்கள் பயப்படலை. அவர்களுக்கு முன்பாக தைரியமாக பிரசங்கிக்கிற பலனை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அவர்கள் மேல் ஒரு அபிஷேகம் உண்டாயிற்று, பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று வேதம் கூறுகிறது. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் போகிற பாதை எது வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவன் எல்லா விதத்திலையும் தடைகளை மாற்றுகிற கர்த்தர், எல்லா